வெல்கம் டு ஆலினன் வனிதா டிப் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வெண்பூசணி அல்வாங்க. இது வந்து பாம்பே அல்வான்னு சொல்லுவாங்க. கல்யாண வீட்டிலலாம் வைப்பாங்க. ரொம்ப 10 நிமிஷத்தில் ரொம்ப டேஸ்டியாக, எந்த செலவும் இல்லாமல், நெய் செலவு கூட இல்லாமல் 2 ஸ்பூன் நெய் இருந்தால் போதும். இதில் நம்ம அல்வா பண்ணலாம். 10 நிமிஷம் போதும். இதுக்கு நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து ஒரு 350 கிராம் வெயிட் அளவு இருக்கிற வெண்பூசணி எடுத்திருக்கேன். தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம கேரட் சீவுறதுல நம்ம சீவி எடுத்துக்கலாம். இவ்வளோதாங்க. இப்போ பூசணிக்காவை இந்த பதத்துக்கு இந்த மாதிரி கேரட் திருவரில் திருகி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு கடாயில் தண்ணி, சில பேர் தண்ணியை புழிஞ்சிட்டும் நம்ம செய்யலாம். இன்னொரு மெத்தடில் தண்ணியில் நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேக போட்டுட்டு புழிஞ்சும் நம்ம செய்யலாம். இப்போ நம்ம வேக போட்டுட்டு தான் செய்ய போகிறோம். இப்போ இந்த கடாயில் ஒரு 1 லிட்டர் தண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த ஹாட் வாட்டரில் நம்ம இந்த பூசணி சீவினதை போட போகிறோம். ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இப்போ வெந்துருச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டி நம்ம வந்து புழிஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி இல்லாமல் புழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டாச்சுங்க. நம்ம தண்ணி இல்லாமல் நல்லா புழிஞ்சு இந்த மாதிரி இருக்கணும். தண்ணி இருக்கக்கூடாது. புழிஞ்சு எடுத்து வச்சுக்கணும். அப்போ தண்ணி இல்லாமல் நம்ம வதக்கினா தான் நம்ம சீனி போடும்போது ரொம்ப அந்த பக்கம் வரும். சீனி போட்டால் ரொம்ப இலகிடும். அதனால் தண்ணி இல்லாமல் புழிஞ்சு வச்சுக்கணும். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். பூசணிக்காய் வந்து எங்களுக்கு திருகுனது வடிகட்டி புழிஞ்சதுக்கு அப்புறம் இந்த கப்பில் 1 கப் இருக்குங்க. நம்ம எந்த கப்பால் பூசணிக்காய் எடுக்கிறோமோ அதே கப்பால் ஈக்குவல் நம்ம சுகர் போட்டுக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் இது வதக்கிறதுக்கு. இது இந்தளவு போதும். இதுக்கு மேலே தேவையில்லை. கலர் வேணுங்கிறவங்க போட்டுக்கலாம். என்ன கலர் வேணுமோ போட்டுக்கலாம். எல்லோ கலரில் ஒயிட் கலராக வேணாலும் வச்சுக்கலாம். நான் வந்து ரெட் கலர் போட்டிருக்கேன். கொஞ்சம் ஏலக்காய் பவுடர், நெய்யில் வறுத்த முந்திரி, பாதாம் போட்டிருக்கோம். இதுதாங்க இறக்கிடலாம். இப்போ இதை நீங்கள் வந்து கேக்கு மாதிரி வெட்டணுன்னா நீங்கள் ஃப்ரீசரில் வச்சு எடுத்து கேக் மாதிரி 1 ஹவர் ஃப்ரீசரில் வச்சு எடுத்து வச்சிங்கன்னா கேக் மாதிரி வெட்டிக்கலாம். இல்லை நீங்கள் அப்படியே சர்வ் பண்ணுறதுனாலும் அப்படியே வச்சுக்கலாம். சூப்பராக டேஸ்டியாக 10 நிமிஷத்தில் பாம்பே அல்வா ரெடி ஆகிடுச்சு. இதேமாரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.